ஹாய்ங்க. நல்ல காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு பாராட்டுக்கள் நிச்சயம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, சட்டுப்புட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி வச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோட கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு இன்னும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்க, நல்லா மெலிசாக வெட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகுங்க அது கூடயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. நல்லா இடித்து வச்சு இஞ்சி பூண்டு விழுது போட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகுங்க ஒரு தக்காளி பழம், நல்லா பெரிய தக்காளி பழம் ஒன்று நல்லா மெலிசாக வெட்டி போட்டுட்டோங்க. நல்லா தக்காளி பழம் குழஞ்சி வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வதங்கின பிறகுங்க அது கூடயே தூள் வகையெல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளுங்க போட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போன பிறகுங்க நல்லா பரட்டி விட்டு அதோடய நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த நண்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு விட்ருங்க. ஏற்கனவே தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா இடித்து வச்ச சீரகம் குருமிளகு போட்டுங்க. நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்ருங்க. நல்லா நண்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான நண்டு வறுவல் தயாருங்க. கண்டிப்பாக ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.